டேய் வருண், நீ கச்சு போய் சொல்லிடுறா. பார்த்துக்கிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. பயந்துடாத, அப்புறம் பிளாங்க் ஆகி எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனால் எப்பயும் கொஞ்சம் நேரத்தில் தெளிஞ்சிருவேன். பட் ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால சொதப்பிடாத, புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? என்ன பண்றீங்க? ஹலோ, உங்களைத்தான். கேக்குதா? என்னமோ பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலையே. டேய் என்னடா பண்ற? நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்கிறா. சாவடிக்காமல் சீக்கிரம் லவ் சொல்லி தொல்லடா. சரி, இவனை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது? என்ன வேணும் உங்களுக்கு? கேக்குதா? எப்படி? ஓ, கடத்திட்டாங்களா? நல்லா இருக்கு. ஹலோ. ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் போல. ஹாஸ்பிட்டல். என்னாச்சு காளி? ஃபோனை கட் பண்ணிட்டேன்டா. இதுக்கு தான் நான் போய் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரலான்னு சொன்னேன். ஹலோ ருத்ரா, நான் யாருன்னு தெரியுதா? டேய், நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நீ யாருன்னு என்கிட்ட கேட்குறியா? எனக்கு எப்படா தெரியும்? ஃபோனை விட பாடு. என்னாச்சு காளி? என்னை பாடுன்னு திட்டான். அதுக்கு தான் அப்போவே சொன்னேன் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு போயிருக்கலாமே அப்படின்னு. பாடு நான் சொல்கிறான், மாடு பையன். இப்போ நான் சொல்ல போகிற மேட்ரு கேட்டுட்டு அலறிக்கிட்டு வருவான். ஹலோ. இரு, நான் சொல்ல போகிற மேட்ரை கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணுறதா இல்லை பண்ண வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோ. நான் தான் காளி. காளியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டன் கேங்கில் காளின்னு ஒரு கரடி பையன் தான். அவனை எப்பயோ அடிச்சு உருட்டி விட்டேன். இந்நேரம் செத்து போயிருப்பான். இப்போ நீங்கள் யாரு? காளி. உன் தங்கச்சி இப்போ ஏன் கையில், நீ ஒரு மாப்பிள்ளை கூட பார்த்து வச்சிருக்கல, அவன் என் காலில். என்ன காளி சைலண்ட்டாக இருக்க? மறுபடியும் கட் பண்ணிட்டான்டா. ஆமாம், அவன்கிட்ட போயிட்டு கை காலுன்னு பேசிக்கிட்டு இருந்தா கட் பண்ணாம. இவன்கிட்ட பேசினா இப்போ சரிப்பட்டு வராது. ஆக்ஷனில் இறங்க வேண்டிய நேரம் கரெக்டாக வந்துருச்சு. அப்போனா எபிதா, அவன்கிட்ட அவனோட தங்கச்சியோட ஃபோட்டோ அனுப்பு. அவன் தங்கச்சியோட ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அலறிக்கிட்டு வருவான். வேற வேலையே இல்லை போல் இருக்கு. லூஸாகவே ஆகிட்டான் போல. தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கேன், மாப்பிள்ளையை கடத்தி வச்சிருக்கேன்னு லூஸு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை உங்கள் தங்கச்சி நிஜமாவே கடத்தியிருந்தா? டேய் வஞ்சரமே, அவன் என் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, யாரோ மாப்பிள்ளையை கடத்தி வச்சிருக்கான்றான். பாவம், யார் பெத்த பிள்ளையை கடத்தி வச்சுட்டு நமக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார் பீதா, அவன் கெஞ்சிக்கிட்டு அலறிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ருத்ரா, ஃபோனை விட பாடு. பாடா? இல்ல, எனக்கு புரியல. என்ன காளி புரியல? என்ன மறுபடியும் பாடுன்னு திட்டுறான்டா. ஒரு தடவை திட்டிட்டு வச்சுட்டான், ஓகே. 2 தடவை திட்டிருக்கான். ஒருவேளை கோடு வேர்டா இருக்குமோ? அதே தான் நானும் கேட்குறேன். ஒரு தடவை திட்டலாம் சென்சிபிள், 2வது தடவை திட்டுறான்.
இன்சென்சிபிள். சரி, நீ அவன்கிட்ட என்ன போட்டோ காட்டின என்று காட்டு. டேய், என்னடா இவ்வளோ செட்டப் பண்ணி வச்சிருக்கோம்? போய் இன்ஸ்டாகிராம் போட்டோ அனுப்பி வச்சிருக்க. அவன் என்ன பாடுன்னு திட்டாம வேற என்னன்னு திட்டுவான்? அவன் என்ன இன்னும் மோசமா திட்டாம இருந்தது நான் பண்ண புண்ணியம். யோ, ஒழுங்கு மரியாதை கயிறு கட்டி வச்சிருக்கிற போட்டோ எடுத்து என்னப்பா. ஓகே. ஓ, அவங்க என்னமோ தெளிவாக தான் கடத்திருக்காங்க. நம்ம தான் ஹலோ காளி. டேய் கத்தாதரா பாடு. டேய், என் தங்கச்சி ஒன்று பண்ணிடாத. பரவாயில்லையே, ஓவரா துடிக்கிற. அந்த தங்க பெட்டி உன்கிட்ட தானே இருக்கு. அந்த தங்கத்தை கொடுத்துட்டு உன் தங்கத்தை அழுட்டு போ. தங்கம்மா? அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? அதெல்லாம் அப்படிதான். ஒன்று அடிச்சு நானும் டாப்புக்கு வந்து உருட்டி விடணும்ல. சரி, பல வேலைன்னு பேச வேணாம். நாளைக்கு மதியானம் ஹாபருக்கு வந்துடு. இல்லை உன் தங்கச்சியை பீஸாக வெட்டி பார்சலில் வச்சுருவேன். 1 பார்சல் $3. நீ முடிவு பண்ணிக்கோ. எப்படி வசதி? வசந்தியா? அது யார் புதுசா? அது யார் வசந்தி? உங்க வைஃபா? அவங்களையும் கடத்திட்டாங்களா? அந்த தங்கத்தை கேட்குறான்டா. அந்த பெட்டியை கொடுத்துட்டா டைட்டன் நம்மளை கொண்டுருவானே. நீ சொல்றது உண்மைதான். கொடுத்து தான் ஆகணும். தங்கச்சி முக்கியம்டா. ஒன்று செய்யலாம். தங்கத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு தங்கச்சி கிடைச்சோன்னு அவனை கொன்னுடலாம். ஆனால் அவங்க ஏதாவது கோல்மால் வேலை பண்ணிட்டா? அந்த மாதிரி ஆளுங்க தான், நம்மள மாதிரி தானே அவங்களும். ஸோ பெட்டி நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் பெட்டியை செக் பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் கன் பாயிண்ட்ல அனுப்புறோம். புரியுதில்ல? நீ ப்ரிப்பேர் பண்ணி வை. யார்கிட்டையும் சொல்ல வேணாம். நம்மளே பார்த்துக்கலாம். கன்னுனா அது நம்ம இன்ஃபார்மரை தவிர வேறு யார்கிட்டையும் கிடைக்காதே. இன்ஃபார்மர் இந்த குடோன்லேருந்து 2 பேரை கடத்துறதுலேருந்து கார் வரைக்கும் கொடுத்து தொலைச்சிட்டான். இப்போ நான் கன்று கேட்டேன்னா என்னை செருப்பால் அடிப்பான். அதனால் கேட்டு பார்ப்போம். கண்டிப்பாக செருப்பால் தான் அடிப்பான். இல்லைனா டம்மி கன்ஸ். நம்மள மாதிரியா காளி? ஒன்றை மாதிரி டம்மி கன்லேயே இந்த காளி மாஸ் காட்டுவான்டா. காட்டிட்டீங்க காளி. ஏய், நீ இங்க என்ன பண்ற? ஆமா, நான் எங்க இருக்கேன்? நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போது நான் விட்டு கேட்டேன். ஏதோ தங்கம் டீலிங்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நம்மளை கடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அண்ணங்கிட்ட தான் டீலிங்கே பேசிகிட்டு இருக்காங்க, உன்னை கைமாற்றி விடுறதுக்கு. ஏன் அண்ணனா? அப்ப நீ வேணான்னு தான் நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் அவனால பிரச்சனையா? ச்சே, என்னாலலாம் அவன்கிட்ட போக முடியாது. நீ வேணா போ. அப்போ நாளைக்கு நம்ம அவுட்டு தான் போல. வேணா ஒன்று பண்ணலாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாமா? அதுக்கு ஃபோனுக்கு எங்கே போகிறது? ஐயோ, குடிங்க. கையெல்லாம் கட்டி வச்சிருந்தா எப்படி குடிக்கிறது? பரவாயில்ல, குடிங்க.
இனிமே உனக்கு தண்ணி கிடையாது. ஏன் தண்ணி இல்லையா? இல்லை, கிளாஸ் இல்லை. உன்னை நான் ஃபோன் எடுக்க சொன்னா இப்போ பாரு, உன்னால் இருந்த கொஞ்ச நெஞ்ச லைட்டும் போயிடுச்சு. இல்லையே, நான் தான் எடுத்துட்டேனே. ஓ ஓகே. ஆகாஷ், ஓ, நம்பர் மறக்காமல் டயல் பண்ணதே பெரிய விஷயம் தம்பி. சரி, 2 பேரும் எங்கே இருக்கீங்க? எங்களை கட்டி போட்டு ஒரு இருட்டு ரூமில் வச்சுருக்காங்கடா. கொடுத்து வச்சா. சரி, அப்போ எனக்கு எதுக்கு சார் அடிச்சிங்க? ஹெல்ப் கேட்க தான். ஹெல்ப்பா? தெரியலையடா. நானே நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னு ரொம்ப குழம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா இல்லையான்னு தெரியாமல் சீரியஸாக வீட்டில் உட்காந்துருக்கேன். கேள்றாடே, இங்கே காலின்னு ஒருத்தன் தங்கம் பெட்டின்னு டீலிங் பேசிகிட்டு இருக்கான். அதுவும் இந்த பவித்ரா அண்ணனோட. நாளைக்கு ஹார்பரில் தாண்டா இந்த டீலிங்கே நடக்க போகுது. அதுக்காக தான் இங்கே குடோனில் அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க. வாங்கம்மா, இன்ட்ரெஸ்டிங். டேய், எப்படியாவது இந்த பெருசுங்க கிட்டேருந்து காப்பாத்துடா. நானே இங்கே ஒரு அடியாள் கிட்ட இருந்து தான் ஃபோனை சொல்லி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் ஆகாஷ், ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சி. ஏதாச்சும் ஷூட் பண்ண ஆப்ஜெக்ட் இருந்தால் எடுத்துக்கோ. நாளைக்கு ஏதோ டீலிங் நடக்குதுல்ல, அப்போது அந்த காலி கழுத்தில் ஆப்ஜெக்டை வச்சுட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆகிருங்க. முக்கியமாக தங்கத்தோடா. நான் நாளைக்கு அங்கே வந்துடுறேன். அப்புறம் மறக்காமல் பயந்துரு. ஷார்ப்பான ஆப்ஜெக்ட். இதை கேட்டால் நானே சொல்லியிருக்க மாட்டேனா? சை. கேஷுவலாகவே மெயின்டைன் பண்ண. டம்மி கண்ணு தெரியக்கூடாது. பெயிண்ட்டு கூட இன்னும் காயல. அப்புறம் பிதா, அந்த கண்ணில் மீடியம் சேனல் ஸ்டிக்கர் அழிச்சிட்டல? பக்காவாக இருக்கும். ம், எல்லாமே ரியலாக இருக்கும் காளி. ரியல் தான். நம்ம டேய், எங்கடா என் தங்கச்சி? டேய் ருத்ரா, அட்டையை சாத்திட்டு பெட்டி கொடு, தங்கச்சி அனுப்புகிறேன். இல்லை அவளை கண்ட துண்டமாக வெட்டி பார்சல் பண்ணுறோம். சரி சரி, ஒன்றும் பண்ணிடாத, தரேன். வஞ்சரம். ம், மிஸ்டர் வஞ்சரம், என்ன கிஸ் அடிக்க போறியா? பெட்டி எடுத்துட்டு போங்க. திறகு தெரியுமாண்ணா? மூடாக இருக்கு காளி. ம், வஞ்சரம், கண்ணு இருக்குல்ல, என்னடா முழிக்கிற? யூஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் காய். கரெக்டாக தான் கொடுத்துருக்க. சரி, என் தங்கச்சி எங்க? இதை விட மாட்டான். என்ன இந்த வருண் ஆளே காணோம்? செத்துட்டானோ? ஓய், எஸ்கேப் ஆயிடுவோல? யாருக்கு தெரியும்? இல்லை இல்லை, என்னாலலாம் உன்னை நம்ப முடியாது. நீ பேசாமல் மூடிட்டு அதை என்கிட்ட தா. ம், ஆடாமல் அசராமல் 2 பேரும் நேராக நடக்கணும். இல்லைன்னா மண்டை செதறிடும். ம் ம் டேய் வேதா. ம், இப்போ நான் எதுவும் பண்ணணுமே, என்ன பண்ணணும்னு தெரியலையே.
இவ எதுக்கு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா? என்ன கிளாஸ் பீஸ் இருக்கு? எதுவும் பண்ணலன்னா இவ முன்னாடி வேற அசிங்கமா போயிருமே. நல்லா இருக்கு. டேய் டேய் டேய், யாராச்சும் கிட்ட வந்தீங்க அறுத்துருவேன். சரி சரி, நான் ஒன்றும் பண்ணல. தங்கச்சி ஒன்றும் பண்ணாது. காளி காளி, என்னடா யார் செத்தா நமக்கு என்ன? பெட்டி எடுத்துட்டு கிளம்பிரு. மாடு பையன் மார்ல அடிச்சுட்டாடா. டேய் டேய் டேய், கிட்ட போகாதடா காளி. கிட்ட வந்த அறுத்துருவேன். என் தங்கச்சி ஒன்றும் பண்ணாத. டேய் கண்ணேட்ரா. கிட்ட வராதடா. காளி, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச உன்னை சுட்டுருவேன். என் பாக்கெட்ல இருந்து ஃபோன் எடு. ஓ, தம்பி எல்லாம் கரெக்டாக நாசமாக தானே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஏன் அடிச்சிங்க? ஒழுங்கு மரியாதை அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. சரி, நீ ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடு. நான் பேசி முடிச்சோன்னே ஃபோனை கீழே போட்டுரு. லவுட் ஸ்பீக்கரில் போடு. நல்லா கேட்டுக்கோங்க. அவன் ஒரு பைத்தியக்காரன். ஆடாமல் அசராமல் அம்மா அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏதாச்சும் இடங்குளமாக பண்ணிங்க, உங்களை அறுத்துட்டு அவன் செத்து போயிடுவான். செத்து போயிடுவேனா? பைத்தியக்காரனா? காயினே சூப்பர்ண்ணே. பொண்ணை கடத்தி வச்சு உங்கள் ஆள் ஒருத்தனையும் அவ கூட கடத்தி வச்ச மாதிரி நடிச்சு இப்போ அவனை வச்சே பெட்டி எடுத்துட்டீங்களே, வேற லெவல்ண்ணே. நீங்கள் பாருங்க, இந்த ஃபோன் கூட இதோ நம்ம ஆளோடது தான். பார்த்தா அதுவும் ஃபோனாடா. ஓ ஆமாம் காளி, அது அங்கே தான் இருக்கா? ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், கண்டே பிடிக்க முடியல. நினைச்சேன்டா, எனக்கு அப்பவே தெரியும் நீ ஏதாவது கோல்மால் வேலை பண்ணுவேன்னு. முதல்ல ஒன்றை கொள்றேன், அப்புறம் ஆளை தேடி போடுறேன். டேய் டேய் ருத்ரன் எதுவும் பண்ணாதடா. தெரியாம பண்ணிட்டேன். பேசி தீர்த்து வஞ்சரம் சுட்ரா சுட்ரா. இல்லை, கன்னை கொண்டு தானே வர சொன்னேன். கன்னு ஷோக்கு தானே நினச்சேன். புல்லட்லாம் கொண்டு வரலையே. அது எப்படிரா ஒரு உயிர் சேதம் கூட இல்லை? வாழ்க்கையிலே முதல் தடவையா மறந்து போய் கரெக்டாக பண்ணியிருக்கடா இவனே. நீ தேடிடுவ, ஆனால் இப்போ கூட போய் சொல்ல மாட்டல. இல்லை இல்லை, வேணாம் வேணாம், அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ தானே ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். எந்த ஒரு பயமும் இல்லை. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு மட்டும் பாரு. நல்லா இருக்கு.
ஆக்ஷன் பஸ் குட் ஃபேண்டாஸ்டிக் Wait. That's good, boys. Okay, clap and say action again. Action. தம்பி. Wow. What is that? Bullshit. நினைச்சேன்டா எனக்கு அப்பவே தெரியும் நீ ஏதாவது கோல் மால் பண்ண தம்பி. ஏய் Come back. எவன்டா சிரிச்சது தம்பி அந்த கால் எப்போ பண்ணுவீங்க? நாளைக்கு பண்ணுவீங்களா? பண்ணுங்க